உடல் அளவில் எப்படி இருக்கும்னு கேட்டால் தூக்கம் கெடும். 2வது செக்மெண்ட்டெல்லாம் தூக்கம் கெடும். முதல் செக்மெண்ட்டில் வெயிட் கூடும், நமக்கு வெயிட் கெயின் ஆகும். 2வது செக்மெண்ட்டில் தூக்கம் கெடும். 3வது செக்மெண்ட்லேயும் ஆரோக்கியம் கெடும். என்ன சுவாமிஜி இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா, உண்மையாக சொல்லணும். முதல் செக்மெண்ட்டில் கொஞ்சம் வெயிட் போடும். ஏனென்றால் குருவுமே 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு மறைந்திருக்கிறார். 4ஆம் இடத்துல இருக்காம. சனியும் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் புத்தி வந்து அப்பப்போ சோம்பலாக உட்காந்துப்போம், வாக் பண்ண மாட்டோம். அதனால் ஆரோக்கியத்தினுடைய விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். அதுலேயும் கூட நரம்பு மண்டலங்கள் சம்பந்தப்பட்ட, ஆனால் ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்கிறது இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். பிறகு வந்து உங்களுடைய கொலஸ்ட்ராலை கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். என்ன சுவாமிஜி இப்படி பயமுறுத்துறேள், எப்பயுமே இப்படியெல்லாம் பயமுறுத்தினது இல்லையே அப்படின்னாக்கா, 4ஆம் இடத்து ராகு கொஞ்சம் நம்மை நாமாக இல்லாமல் வேற ஏதோ அவதாரம் எடுத்த மாதிரி மாறிடும். அது 10ஆம் இடத்து கேத்துவையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்மளே ஆள் வந்து கொஞ்சம் கருத்த மாதிரி ஆயிடுவோம். ஒரு ஒரு என்ன சுவாமிஜி இப்படி இல்லாமா சொல்லுவா அப்படின்னு கேட்டா, பாருங்க அது கொஞ்சம் அது கவலையினால கருக்கிறது இல்லை, அந்த அலைச்சல்னால நம்ம கருத்துருவோம், தூக்கம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால உடல் ஆரோக்கியத்தை பேண வேண்டியது ரொம்ப முக்கியம்.